நியூஸ்7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். வர்தா புயல் நிவாரண நிதியாக 22,500 கோடி ரூபாய் வழங்குமாறு பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் வலியுறுத்தினார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக இன்று டெல்லி சென்றார். பிரதமர் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பன்னீர்செல்வம் 141 பக்கங்கள் கொண்ட 29 கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய மனுவை அளித்தார். வர்தா புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழகத்திற்கு 22,573 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என பிரதமரிடம் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். இலங்கை தமிழ் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் கோரிக்கை விடுத்தார். மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், எந்திர படகுகளுக்கு கலால் வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற வளாகத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு முழு உருவ வெண்கல சிலை நிறுவ வேண்டும் என சபாநாயகர் சுமித்ரா மகாஜனிடம் கடிதமும் அளித்தார். பிரதமரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புயல் நிவாரணத்திற்கு உடனடி நிதியாக 1000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை வைத்ததாக கூறினார். மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்குவது குறித்து ஆவண செய்வதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் என்றும் தெரிவித்தார். சென்னை நகரை வர்தா புயல் தாக்கியதை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்தது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரெஸ்டோரேஷன் கொண்டு வருவதற்கு பாரத பிரதமரிடம் நிவாரணத் தொகையாக 22,573 கோடி ரூபாய் மெமோரண்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படித்து பார்த்து ஆவணம் செய்வதாக மாண்புமிகு பாரத பிரதமர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அரிய சேவைகளை நினைவு கூறுகின்ற வகையில் மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பார்லிமெண்ட் வளாகத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய முழு உருவ வெண்கல சிலை வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினும் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பினை சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றம் சென்று அதற்கு அரசாணை பெற்றுத்தந்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான். அந்த அடிப்படையில் மீண்டும் காவிரி நதிநீர் ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பிரபல நகை வியாபாரியின் வீட்டில் கணக்கில் வராத 10 கோடி ரூபாய் பணம் மற்றும் 6 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ராஜஸ்தானை சேர்ந்த ஹிரானி என்பவர் சென்னை பெரியமேட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இவருக்கு சொந்தமாக சென்னை பூக்கடையில் பெருமாள் முதலி தெருவில் அலங்கார சாதன பொருட்கள் விற்பனை கடை, NSC போஸ் சாலையில் நகைக்கடை என பல்வேறு இடங்களில் கடைகள் உள்ளன. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவிப்புக்கு பிறகு கடந்த மாதம் பூக்கடை அருகில் உள்ள நகை கடைகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினார்கள். இந்த நிலையில் நகை வியாபாரம் செய்யும் ஹிரானிக்கு சொந்தமான கடைகளில் வருமான வரித்துறையினர் இன்று அதிரடி சோதனை நடத்தினார்கள். இதில் கணக்கில் வராத 10 கோடி ரூபாய் பழைய நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 6 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 3 இடங்களில் தலா 10 அதிகாரிகள் வீதம் 30 வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஹிரானியின் பண பரிவர்த்தனைகள், வங்கி பண பரிமாற்றங்கள் மற்றும் விற்பனை தொடர்பான ஆவணங்களை வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்வதில் ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. அதன்படி பழைய ரூபாய் நோட்டுகளை கொண்டு 5000 ரூபாய்க்கு மேல் ஒரே ஒரு முறை மட்டுமே வங்கிகளில் டெபாசிட் செய்ய முடியும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்ய டிசம்பர் 30ஆம் தேதி வரை காலக்கெடு அளித்துள்ள ரிசர்வ் வங்கி அந்த காலக்கெடுவில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. வர்தா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். வர்தா புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் சென்னை மாநகராட்சி தலைமையகமான ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. இதில் மின்துறை அமைச்சர் தங்கமணி, தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி, வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 12ஆம் தேதி கட்ட வேண்டிய மின் கட்டணங்களை 30ஆம் தேதி வரை கட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னை நகரை பொறுத்தவரை 100% மின்சாரம் கொடுக்கப்பட்டுள்ளதும் என்றும் கூறினார். விரைவில் தொழிற்சாலைகளுக்கும் மின்சாரம் கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
தன்னை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று கூறிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசருக்கு அதன் முன்னாள் தலைவர் EV.K.S. இளங்கோவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக EV.K.S. இளங்கோவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் நிலவி வரும் சூழ்நிலையில் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இந்த விவகாரத்தில் வெள்ளை அறிக்கை தேவையில்லை என திருநாவுக்கரசர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள EV.K.S. இளங்கோவன், அவரது இந்த கருத்தால் தமிழக மக்கள் மட்டுமின்றி அதிமுகவின் விசுவாசமிக்க தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கூறிய தன்னை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என திருநாவுக்கரசர் கூறியுள்ளதை கண்டித்துள்ள இளங்கோவன், அதிமுகவில் இருந்திருந்தால் தான் முதலமைச்சராக இருந்திருப்பேன் என திருநாவுக்கரசர் கூறுவது திடமான சிந்தனைதானா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதாவோடு இணைந்து பணியாற்றியதால் அவரது மரணம் குறித்து வெள்ளை அறிக்கை தேவையில்லை என்று கூறும் திருநாவுக்கரசர், பாஜகவில் ஏற்கனவே இருந்த காரணத்தால் ரூபாய் மாற்றம் நடவடிக்கையும் ஆதரிக்கப் போகிறாரா எனவும் EV.K.S. இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் நலம் விசாரிப்பதற்காக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இன்று மருத்துவமனைக்கு வந்தனர். மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் கடந்த 15ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சையை அடுத்து உடல்நிலை தேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதியின் குடும்பத்தினர் அவரை கவனித்து வருகின்றனர். மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை பார்ப்பதற்காக நான் வந்தேன். இதற்கு முன்பாக வீட்டிலும் அவர்களை சென்று நான் நேரடியாக சந்தித்து, இன்று மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், பூரண குணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 2 நாளில் அவர்கள் வீடு திரும்பலாம் என்கின்ற அளவுக்கு உடல்நிலை முன்னேற்றம் அடைந்திருப்பது மகிழ்ச்சி தருகின்றது. நல்லா இருக்காரு, நமக்கு அதானே வேணும். நல்லா இருக்காரு. பெரியார் ராஜாஜி வழியில் 90 வயசு தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அகில இந்திய மகத்தான தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். வாழ்க்கையை போராட்டம் சொல்லுவாங்க, போராட்டமே அவருடைய வாழ்க்கை ஆகிப்போச்சு. இப்போ போராடிட்டு இருக்காரு, சீக்கிரம் வந்துடுவார். சோகத்தில் தான் இருக்கும். நம்ம இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நல்லா வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரோட பிரயாசம் இருக்குது. எங்களெல்லாம் பார்க்கும்போது என்னோட இனிய நண்பர் கணேசனோட பசங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு எங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பசங்க மேலேயும் ரொம்ப பிரியமாக பழகுவார். ஜெயலலிதாவின் தோழி V.K. சசிகலா அதிமுகவிலும் மாநிலத்திலும் முதன்மை பொறுப்பை ஏற்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சமாதியில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களிடத்தில் பேசிய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மறைந்த முதல்வரின் பணிகளை தொடரும் வகையிலும் கட்சியிலும் மாநிலத்திலும் V.K. சசிகலா முதன்மை பொறுப்பை ஏற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற அரசு பணிகளை வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்திட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் சேலம் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைத்து கழக நிர்வாகிகளும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களிடம் நிறைவேற்றப்பட்ட தீர்மான பட்டியலை வழங்க உள்ளோம். இதேபோல் கடலூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, தருமபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் மறைந்த முதல்வரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள். தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், சென்னை மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் கட்சி நிர்வாகிகளுடன் வந்து ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் தனபால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன், RB உதயகுமார் உள்ளிட்ட பலரும் மறைந்த முதல்வரின் நினைவிடத்தில் மொட்டை அடித்து அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் மறைந்த முதல்வரின் நினைவிடத்தில் அவரது உருவ சிலை வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக DGPயிடம் பாமக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பாமக செய்தி தொடர்பாளர் பாலு DGPயை சந்தித்து இது தொடர்பான மனு ஒன்றை அளித்துள்ளார். நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்றுவதற்கு முன்பு முதற்கட்டமாக அந்த மதுக்கடைகளின் விளம்பர பலகைகளை அகற்ற வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார்.
நாளை முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளினுடைய விளம்பர பலகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவை கொடுத்திருக்கிறேன். உடனடியாக பரிசீலனை செய்வதாகவும் அவர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். போக்குவரத்து ஊழியர்களுக்கு இம்மாதமும் ஊதியத்தில் 3000 ரூபாய் முன்பணமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 13வது ஒப்பந்தம் தொடர்பான கோரிக்கை மனுவை தொழிற்சங்க பிரதிநிதிகள் சென்னையில் உள்ள பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சந்தித்து வழங்கினார்கள். நிர்வாக செலவு உள்ளிட்ட காரணங்களால் கடும் நிதி நெருக்கடியில் உள்ள போக்குவரத்து கழகங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் 50% ஊதிய உயர்வு உள்ளிட்ட 28 கோரிக்கைகள் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அமைச்சரிடம் மனுவை கொடுத்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் கோரிக்கைகளை பரிசீலித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்ததாக கூறினார். பதிவு செய்யப்பட்ட சங்கங்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றிருக்கிறோம். மிக விரைவில் இந்த கோரிக்கை மனுக்கள் எல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு உண்டான நடவடிக்கைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன.